இந்த தீபாவளிக்கு ஈஸியா பால் பவுடரை வச்சு சூப்பர் சிம்பிளா டேஸ்டியான ஒரு ஸ்வீட். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சூப்பர் டெலிஷியஸ் மதுரா பேடா. ஒரு குக்கிங் பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நெய் உருகி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் பவுல்ல பால் பவுடர் அதை போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பாகம் ஃபுல்லாக சக்கரை மாதிரி ஒட்டிக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. 50 ml பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றின உடனே அதை நல்லா கிண்டி விடுங்க. அந்த பால் மில்க் பவுடரில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இமீடியட்டாக இன்னொரு 50 ml பால் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சூடு தணிகிற வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் காத்தார விடுங்க. சூடு தணிஞ்சதும் ஒரு பவுல் சுகர் பவுடர், இது நம்ம பால் பவுடர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் பாதி அளவு சுகர் பவுடர் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் பாலாக அதை உருட்டிக்கங்க. உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் வரும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது கார்னிஷிங்காக கொஞ்சமாக சுகர் பவுடர் எடுத்து எல்லா ஸ்வீட் மேலேயும் அந்த சுகர் பவுடரை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அது டஸ்ட் பண்ணி முடித்ததும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்டாஷியோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் டெலிஷியஸ் மதுரா பேடா ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அதே ஆத்தென்டிக் ப்ரீமியம் டேஸ்ட்டோட வீட்லேயே செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.